ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ராகி ரவை தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கிளாஸ் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் ராகி மாவு, 1/2 கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் பாக்கெட் மாவு தான் போடுறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் போட்டுக்கிறேன். 1/4 கிளாஸ் ரவை, மூணு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி இந்தளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுனால தோசை கல்லில் ஒட்டாமல் வரும். எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு கலந்து வச்சா போதும். அதுக்கடுத்து ஊற்றும்போது கொஞ்சம் இறுக்கமாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்து வைக்கலாம். மாவு 1/2 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ கல் காய வச்சுருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மொறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான ராகி ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோட சட்னி, சாம்பார் வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.